இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் வந்து இப்போ வந்திருக்கு. நம்ம வந்து இதுக்கப்புறமேட்டு இவங்கள்ட்ட வேலைக்கு ஆகாது, சிங்கிளாக வந்து இவங்க உள்ளே வந்து பேச வச்சோம், இல்லை ஓப்பன் நாமினேஷன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோன்னா இவங்க வந்து சொம்படிச்சு விட்டு ஏதாச்சும் கால்குலேட் பண்ணி போடுவாங்க, நம்ம எதிர்பார்க்குற ஆள் வெளியில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து ஓவராலாக எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க. 13 பேர்கள் பார்த்தீங்கன்னா நாமினேட், 13 பேரில் 2 பேர் தவிர்த்து 11 பேர்கள் நாமினேட் ஆகிருக்காங்க. கேப்டனாக இருக்க விஷாலை வந்து யாருமே நாமினேட் பண்ண முடியாது. அப்புறமேட்டு ஜெஃப்ரி இவரையும் பார்த்தீங்கன்னா நாமினேட் யாருமே பண்ணல, ஏன்னா இவர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர்கிட்ட இருக்கிறதுனால. அப்புறம் இந்த வாரம் வந்து டஃப்பாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். முத்துக்குமரனுக்கு கணிசமான ஓட்டுகள் வந்துடும், அதுக்கப்புறமேட்டு சௌந்தர்யாவுக்கும் ஓட்டுகள் வந்துடும், ஜாக்லினுக்கும் ஓட்டுகள் வந்துடும், மற்றபடி எல்லாருக்கும் ஓவராலாக வந்து அழகாகவே ஓட்டுகள் வந்துடும். கடைசி இடத்துல வந்து தவிக்கிட்டு இருக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவுண்டம்பாளையத்துக்கு இந்த வாரம் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ரஞ்சித் அவர்களுக்கு ஓட்டுகள் விழாது. இந்த வாரம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கும் மேபி இல்லை, ரயானுக்குமே இருக்காது அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து வீக்காக இருந்தவங்க எல்லாமே ஓரளவு தூக்கிட்டாங்க வெளியில. விஜய் விஷால் இருந்தா கூட கீழே இருந்திருப்பாங்க, ஏன்னா வந்து தர்ஷிகா பண்ணதுக்கு நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடின்னு அடிச்சிருப்பாங்க, ஓட்டிங் போட்டு தள்ளியிருப்பாங்க, கீழே இருந்திருப்பார். விஜய் விஷாலும் இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரயானா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும், போன வாரம் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பவித்ராக்கு போட்டாங்க. இந்த வாரம் யார் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஏன்னா முத்துக்குமரன் இருக்கிறனால எல்லாருமே முத்துக்குமரனுக்கு தான் போடுவாங்க. அதனால பவித்ராவும் என்னை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கு. ராணுவம் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிரிஞ்சு தான் பண்ணுறாப்புல. அதனால அவனுமே மேபி இந்த வாரம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சிடலாம், எப்படி ஓட்டிங்லாம் விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு. மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. மிட்வீக் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரஞ்சித் வெளில போயிடுவார், வீக்கெண்டில் ரயான் போயிடுவார். இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் பண்ணாதான், ஏன்னா 5 வாரங்கள் தான் இருக்குது. அப்படி டபுளாக பண்ணாதான் கடைசியில் வந்து ஒரு 5-6 பேர்கிட்ட வராங்க. இந்த வாரம் விட்டுட்டாங்க அப்படின்னா கடைசியில் வந்து நெருக்கு வாட்டில் வந்து எல்லாம் இது பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 3வது 4வது வாரங்களில் தான் ஒரு 13 பேர் 15 பேர் இருப்பாங்க. 70 நாளாவது இன்னும் 13 பேர் 14 பேர் உள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாமினேஷனில் யாருக்கு உங்களோட ஓட்டு இருக்கமோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியில் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.